டிஸ்டாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில நாளைக்கு ஓரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைக்கிறாங்க. இந்த ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம இந்த வீடியோல பார்த்துருவோம். ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி கிட்ட போய் உங்க காலகட்டத்தில் இருக்கிறதுக்கும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. எங்க காலகட்டத்துல எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே சாப்பாடு கிடையாது, கல்வி கிடையாது, பார்க்கறதுக்கு மருத்துவம் கிடையாது, இப்படின்னு பல விஷயங்கள சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம்லாம் நீங்க குடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பத்தி அவங்க பார்த்து ரொம்ப व्यசனப்படுவாங்க, பொறாமைப்படுவாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலை தான் கடந்த ஒரு 60, 70 வருஷங்கள்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்துல இப்படி எல்லா இடங்களிலும் ஒரு மிக முன்னத்தியராக, ஒரு முன்னோடி மாநிலமாக இருப்பதற்கு என்ன காரணம்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம திராவிட இயக்கங்களினுடைய சாதனை தான். திராவிட இயக்கங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை இவ்வளவு தூரத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிக்க மாநிலமாக உருவெடுக்க வைத்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு வளர்ச்சியை சந்திக்கலையா? தமிழ்நாடு மட்டும்தான் இப்படி செய்ததா? இல்ல திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் இப்படி செய்ததா அப்படின்னு சொல்லி இந்த கம்பாரிசனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் எல்லாத்திலையுமே சில மாநிலங்கள்ல, அதாவது கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல, இல்ல வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலங்கள்ல பொருளாதாரம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திச்சிருக்காது. மாறா சமூகத்துல சில சில மாற்றங்களை அவங்க செய்திருப்பாங்க. இதே மகாராஷ்டிரா, குஜராத் மாதிரியான மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருப்பாங்க. ஆனா சமூக குறியீடுகள்ல ரொம்ப குறைவான வளர்ச்சி தான் அங்க இருக்கும். ஆனா தமிழ்நாட்டை நீங்க பாத்தீங்கன்னா சமூக வளர்ச்சியில எந்த அளவுக்கு ஒரு முன்னெடுப்பை நம்ம செய்திருக்கிறோமோ அதே அளவுக்கு பொருளாதாரத்திற்கு தேவையான முன்னெடுப்புகளையும் செய்து இன்னைக்கு தமிழ்நாடு சமூக வளர்ச்சியிலும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் எது காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம திராவிட இயக்கம் தான். அப்போ இந்த திராவிட இயக்கத்திற்கு தொடர்ச்சியாக, இந்த திராவிட இயக்கத்தின் மீது தொடர்ச்சியாக ஒரு பழி சொல்லை இந்த ஒன்றிய அரசு சுமத்தி கொண்டே இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாடு அடைந்திருக்கிற இந்த வளர்ச்சியை பார்த்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு பொறாமையின் காரணமாக தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக அவர்கள் வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு நியாயமாக சேர வேண்டிய நிதி பங்கீடை நமக்கு தர்றது கிடையாது, நமக்கு நியாயமாக சேர வேண்டிய உரிமைகளை நமக்கு தர்றது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா 3000 ஆண்டுகள் பழமையான நம்முடைய கீழடி நாகரிகத்தினுடைய அந்த அகழ்வாய்வு முடிவுகளை வெளியிட மாட்டோம்னு சொல்லி ஒத்த கால நின்று அடம் பிடிக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த மோடியும், இந்த அமித்ஷாவும், இந்த நிர்மலா சீதாராமன் கூட்டமும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி எந்த வகைகள்ல போனாலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற இந்த ஒன்றிய அரசை நாம் இனம் கண்டு இவர்கள் தான் நம்முடைய எதிரிகள் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த மக்களை அவர்களுக்கு நேர் எதிராக நாம் அணிதிரட்ட வேண்டும். அந்த வேலையைத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஓரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த கேம்பெயின் மூலமாக செய்யவிருக்கிறார்கள். இந்த மாபெரும் இந்த கேம்பெயினுக்கு அனைவரும் உங்களுடைய ஆதரவுகளை தந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய கரங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை இன்னும் பல மடங்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் ஏற்கனவே இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்தோம்னா பிற மாநிலங்களை போல அல்ல, ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய பல நாடுகளைப் போல நாம் வளர்ச்சியை நாம் சந்திச்சிருக்கோம். வறுமை குறியீடுகள்ல மிக குறைவான இடங்கள்ல நம்ம போயிருக்கோம். சுகாதார கட்டமைப்புகள்ல மிக உயர்ந்த இடத்திற்கு நம்ம நகர்ந்திருக்கிறோம். எம்எம்ஆர், அதாவது குழந்தை பிறப்பின் போது தாய் இறக்கிறதோ இல்லது குழந்தை இறக்கிறதோ அந்த விகிதாச்சாரங்களை மிக மிக பெரிய அளவுல நம்ம குறைச்சிருக்கோம். இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் நம்ம ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சிருக்கோம். ஆக இது எல்லாம் நாம் புரிந்து கொண்டு நம்முடைய திராவிட இயக்கத்தையும் நம் திராவிட சித்தாந்தத்தையும் நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய கரங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற மாபெரும் விளக்கத்தை முன்னெடுத்து நாம் முதல்வர் அவர்களின் பின்னால் படையணி சிப்பாய்களாக விரிந்து செல்வோம். நன்றி, வணக்கம்.